மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கு எல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து நம்ம மாயன் மயல்ல பேசி வர மனித வாழ்வை பொறுத்தவரைக்கும் சில நேரத்துல கலங்கி போகின்றோம், கண்ணீர் சிந்துகின்றோம், மனம் உடைந்து போகின்றது. அப்படிப்பட்ட காலகட்டம் அது எதனால வரும்? தொழில வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு நேரத்துல மனித மனம் இறைவனை நாடுகின்றது. இறைவனை சார்ந்த ஜோதிடம் தானே. ஒரு ஆறுதல் மட்டுமல்ல இந்த காலத்துல ஆறுதலோ தேறுதலோ கூறுவதற்கு யார் இருக்கின்றார்கள்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் இந்த சோழி பிரசன்னம். அந்த வகையில் பார்க்கும்போது நவ கிரகங்களில் பார்த்தீங்கன்னா 2 பயிற்சிகளை நாம் சந்தித்து விட்டோம். ஒன்று சனி பயிற்சி, குரு பயிற்சி. இந்த 2 பயிற்சிகளும் தராத ஒரு நிகழ்வை செவ்வாய் தரும். செவ்வாய் வருவாய் என்றே கூறுவேன். ஒரு மனிதனுடைய வாழ்வை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகங்கள் கர்மாவின் பலனை தந்தாலும் கூட செவ்வாய் ஒருவனே புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மை உடையவன். அத்தகைய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபம் பயிற்சி ஆகினார். அருமையான ஒரு காலகட்டம் இது. மிதுன ராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம ஜோதிடத்துல பார்க்க போறோம். குரு பகவானும் மிதுனத்திலிருந்து கடகம் நகர்ந்து விட்டார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை மாயன் மயம். இது உங்கள் நலன் தானே. அந்த வகையில மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருவீங்க ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பொழுதுமே உண்டு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காலமும் நேரமும் செய்வது போல யாரும் செய்ய விட்டு விட்டார். ஒரு காலம் நன்றாக அமைந்தால்தான் அது இழந்ததை திரும்ப பெற முடியும். அது தொழிலா இருந்தாலும் வாழ்க்கையா இருந்தாலும். அந்த வகையில ஒரு கிரகத்துடைய பயிற்சி வைத்து முழுமையாக கிரக பயிற்சி சொல்லிவிட முடியாது. மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்க வேண்டும். அப்படி பார்த்தீங்கன்னா மிதுனத்தை பொறுத்தவரை ராசிநாதன் புதன் ஜென்மத்தில ஆட்சி, 2ல குரு உச்சம். அற்புதம் என்றே சொல்வேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கும் 10,000 பேர் இருந்தாலும் அதை நீங்க தனித்துவமாக தெரிவதற்கும் அற்புதமான ஒரு வாழ்வு அமைக்கணும் புதன் தேவைங்க. அந்த வகையில ராசிநாதன் புதன் ஜென்மத்துல ஆட்சி, 2ல குரு பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்பம். தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதியை பார்ப்பதில் ஒரு உயர்வு உண்டாகும். இதெல்லாம் ஒரு அருமையான நிகழ்வு, ஒரு நல்ல சந்தர்ப்பம், ஒரு நல்ல வாய்ப்பு மிதுன ராசிக்கு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்துல குருவும் சுக்கிரனும் சேர்க்கை ஏற்பட்டிருப்பதனால வருமானத்துக்கு பஞ்சம் இல்லை. வருமானம் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கும், ஒரே சீராக இருக்கும். மதில் மேல் மூளையாக இருந்த வாழ்வு ஒரு தெளிவான முடிவை நீக்கின்றது. நிம்மதி பெறுவதற்கு ஏற்ற தருணம் இதுவே. போதும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிம்மதி. அந்த நிம்மதி எப்படி கிடைக்கும் என்று போராடுகின்ற ஒரு காலகட்டம். கோடி கோடியாக இருந்தாலும் பொன்னையும் பெண்ணையும் மண்ணையும் இருந்தாலும் கூட நிம்மதி வேணும்ல. அந்த நிம்மதி தருவதற்கான நல்ல சூழ்நிலையை கிரகங்கள் அமைத்து தருகின்றன. நிம்மதி பெறுவதற்கு ஏற்ற தருணம் இதுவே. மாற்றம் ஏற்படும். குடும்பத்துல சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து நடைபெறும். குறிப்பா பாத்தீங்கன்னா கடகராசிக்கு ஏற்படும் குரு சந்திரன் சேர்க்கை பிரிந்திருந்த கனவு மனைவியர் இப்போது ஒன்று சேர்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம். அதே நேரம் சொத்து சம்பந்தமான வழக்குகளில உங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் இந்த காலகட்டத்தில் அமையும். நிம்மதி பெறுவதற்கு வழி பிறக்கின்ற சூழ்நிலையை செவ்வாய் அமைத்து தருவார். உழைப்பிற்கேற்ற ஊதிய உயர்வையும் கூடுதல் பொறுப்புகளையுமே இந்த காலகட்டத்தில் தருவார். இழந்த தொழிலை பெறுவதற்கும் அரசு துறையில ஆதாயம் பெறுவதற்கும் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் அற்புதமான வழிமுறைகளை செவ்வாய் இந்த பயிற்சியை மிதுன ராசிக்கு செய்வார். குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்திலேயே சேருவதற்கான ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். பொதுவாக பார்த்தால் ஏற்ற இறக்கம் நிறைந்ததாக இருந்தாலும் கூட நல்ல தசாபுக்தி இறையர்களும் குருவர்களும் அமையுமானால் மிதுன ராசிக்கு ஒரு பொற்காலம் நற்காலம்.